படுத்திருக்கும் போது மெத்தை ஒரு அமுங்குற மாதிரி. அங்கே பாட்டி என்னை நோண்டிக்கிட்டு இருக்காங்க, கில்லர் அங்கே பிடிச்சி கிள்ளிக்கிட்டே இருக்காங்க. இப்படி திரும்ப வரான், நான் அங்கே நிற்பேனா டோவா படிச்சுட்டு இருப்பேனா. வயசான கிழவி மாதிரி இப்படி குஞ்சிக்கிட்டு கையை வந்து இப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி எனக்கு தாங்க எனக்கு தாங்க அப்படி அப்படி சொன்னேன் நான். இந்த வீடியோ நான் வந்து டார்கெட்ஸ் மாதிரி பேசினாதான் சரியாக வரும், ஏன்னா அந்த மாதிரி வீடியோ. ஹலோ गाइस, எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, அதாவது பேய்க்கு என்னைய பிடிச்ச கதையை பற்றி தான் நான் பேச போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டூ 2011 நாங்கள் ஒரு புது வீடு வாங்கினோம். அப்போ அந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் பால் காக்கும் போது பால் கறிடுச்சு. என்னன்னாலே பால் கறிடுச்சா? ஆமாம், நாங்கள் என்னதுன்னா வீட்டுக்கு வந்த புதுசு, அதான் 2011 சொன்னோம்ல, அப்போ நாங்கள் வந்து புதுசாக அந்த வீடு நாங்கள் வாங்கி நாங்கள் அங்கே போய் நார்மலாக இந்த ஹவுஸ் வார்மிங் பண்ணும்போது பால்லாம் காமிப்பாங்க தெரியுமா. அப்போ வந்து பால் கருகுல ஒரு மாதிரி திரிஞ்சு போச்சுன்னு அம்மா சொன்னாங்க. அந்த பால் ஒரு மாதிரி திரிஞ்சிடுச்சு. எப்போதுமே பால் பொங்கணும், நல்லா பொங்கி வரணும். ஒரு நாள் பொங்கி வரல, திரிஞ்சு போச்சு இல்லை கறிக்கு போச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. இந்த இதில் வந்து என்னதுன்னா, நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே நடந்தது வந்து நான் அப்படியே வந்து கொஞ்சம் சொல்லுவேன், அது கரெக்டாக அது வருமானு எனக்கு தெரியல. என்னதுன்னா, அம்மா வந்து சாப்பாடுக்கு வந்து அந்த குக்கரில் வந்து அந்த சோறுலாம் போட்டு வேக வைக்கும் போது தட்டி விட்டு தான் போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்க்கும்போது குக்கர் வந்து கரெக்டாக வெந்துருன்னு பிளாக்லாம் வந்து அடைச்சிருக்குமா. சோறு வெந்துடுச்சுன்னா அந்த லைட்டு தானே எரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து இது என்னன்னா அந்த பிளாக்லாம் அடைச்சி எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஆனால் சோறு வெந்திருக்கும். அம்மா நினச்சிப்பாங்க அப்பா இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி அடிச்சுட்டாங்க, அந்த மாதிரி நினச்சி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னா வந்து நான் வந்து ஒரு மாதிரி எனக்குள்ளே ஒரு மாற்றம் வந்துச்சு. அப்போ நான் சொல்ல மறந்துட்டேன், அப்போ எனக்கு வயசு வந்து 5 வயசு தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் எனக்கு தெரியல 5 வயசில் அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சுன்னு. எல்லாம் வந்து அம்மா கிட்ட அப்பா கிட்ட கேட்டு தான் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து கீழே ஹாலில் தான் படுத்திருப்பேன்னா, சும்மா நார்மலாக அந்த அம்மா மேலே படுக்கிறதுக்கும் நான் கீழே தான் படுத்திருக்கும் போது நான் திடீர்னு எஞ்சி அழுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வளருவேன். தமிழில் வளர மாட்டேன், வேறு லாங்குவேஜில் வந்து நான் வளருவேன். அது என்ன லாங்குவேஜ்னு தெரியல அம்மாவுக்கு. நான் அந்த மாதிரி தான் வளரிக்கிட்டு இருப்பேன். அம்மா பெட்டில் இப்போ தூங்கிட்டு இருக்காங்கன்னா நான் நடுவில் படுத்திருப்பேன், அப்பா அங்கே படுத்திருப்பாரு. அப்போ வந்து அம்மாவுக்கு வந்து அந்த ஃபீல் இருக்கும். என்னதுன்னா, அவங்க படுத்திருக்கும் போது மெத்தை ஒரு அமுங்குற மாதிரி. ஆமாம், இப்போ வந்து இப்போ படுத்துருக்கும் மெத்தை இப்படி தான் மெத்தனா, இப்படி மெத்தை இப்படி இருக்குன்னா இப்படி கை வச்சா இப்படி அமுங்கும் தெரியுமா, அந்த மாதிரி அமுங்குற மாதிரி அம்மா பக்கத்தில் வந்து அவங்களுக்கு அந்த ஃபீல் இருந்திருக்கு. அம்மா வந்து அதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படி நினச்சி தான் இருந்திருக்காங்க. சம்பவம் 1 எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வாட்டி என்னதுன்னா வந்து தூங்கிக்கிட்டு இருந்தேன்னா காலையில். அப்புறம் அப்பா என்ன பண்ணியிருக்காரு, என்னைய வந்து தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சிருக்காரு. படுத்திருக்கும் போது அப்பா கதவு சாத்திட்டு வெளியே வந்து இப்படி திரும்ப வரான், நான் அங்கே நிற்பேனா. திடீர்னு கதவு சாத்திட்டு அந்த அப்பா திரும்பும் போது அந்த கதவு சாத்தின முன்னுக்கு நீங்கள் இருப்பீங்க. அது எனக்கு தெரியல, அப்பா அவங்க சொல்லலை. கதவு சாத்திட்டு என்னன்னு தெரியல. அப்பா என்னை அப்போ தான் படுக்க என்னை வச்சுட்டு அவர் போகும்போது வெளியே கணக்குக்கு வெளியாகும்போது சும்மா வெளியாகும்போது திரும்பினாருன்னா அப்போ திரும்ப வரான், நான் அங்கே நின்று எப்படின்னா அழுதுகிட்டு சொல்லுவேனா. அவங்க எனக்கு தூக்கம், ஒரு பாட்டி என்னை தூங்க விட மாட்டாங்க, என்னை பிடிச்சி கிள்ளிக்கிட்டே இருக்காங்க, என்னை தூங்கவே விட மாட்டாங்க அப்படி சொல்லிக்கிட்டு நான் வந்து அழுவேனா. கணக்குக்கு வந்து நீங்கள் ஏதோ பார்த்து பயந்து வந்தீங்க அப்பா கிட்ட அழுகுற மாதிரி. அந்த மாதிரி. அப்புறம் என்ன பண்ணுவார், அப்போ மறுபடியும் சரி அங்கே ஒன்றும் ஒரு பாட்டியும் இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு
என்னை தூக்கி மறுபடியும் போய் பெட்லேயே படுத்து தூங்க வைப்பானா. அப்புறம் மறுபடியும் அப்பா வெளியேறும்போது மறுபடியும் நான் அழுந்துக்கிட்டே வருவானா. அங்கே பாட்டி என்னை நோண்டிக்கிட்டு இருக்காங்க, கிள்ளுறாங்க, பிடிச்சி கிள்ளிக்கிட்டே இருக்காங்க, என்னை தூங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். நான் என்ன பண்ணுவார், அப்பா என் கூடயே படுத்துருவார். இது வந்து சம்பவம் 2 வந்து ஃபோனில் வச்சுருக்கேன். அவங்க சொன்னது வந்து நான் சொல்லி அவங்க சொன்னது வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். சின்ன வயசில் இருக்கும்போது நான் இன்னொருத்தவங்க வீட்டில் தான் இருந்தேன். அவங்க தான் வந்து என்னைய வளர்த்தாங்க. ஸோ நான் அவங்களையும் அம்மா தான் கூப்பிடுவேன். அப்போ வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது நான் அவங்க வீட்டில் இருக்கிற சோஃபாவில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து மேலே படுக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க என்ன. நான் வந்து கீழே தூங்குறேன், அப்புறம் மேலே படுக்கிறதுக்கு என்னை மேலே படுக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நான் திடீர்னு அவங்க வீட்டு பாத்ரூம் கிட்ட நான் போயிட்டு அங்கே என்ன திரும்ப நான் பண்ணிகிட்ருப்பேன், முட்டி போட்டு டோவா படிச்சுட்டு இருப்பேன். நான் இந்த அல்லா என்னன்னு தெரியல, ஆனால் வந்து நான் டோவா படிப்பேன். நான் கீழே மஸ்ஜித்ல இஸ்லாம் மாரி நான் வந்து டோவா படிச்சுட்டு இருப்பேன். நான் அப்போ வந்து டோவா படிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் அக்கா வந்து பயந்துட்டு வந்து தாத்தாவை கூப்பிட்டாங்க. தாத்தா வந்து வெளியே இருந்தார், வீட்டு வெளியே இருந்தார். தாத்தாவை கூப்பிட்டோன்னே நான் வந்து வெளியே போயிட்டு எப்படின்னா இப்படி ஒரு மாதிரி வயசான கிழவி மாதிரி இப்படி குஞ்சிக்கிட்டு கையை வந்து இப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி எனக்கு தாங்க அப்படி சொன்னேன். நான் அப்படி தான் அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சரியாக விளங்கலை நான் அந்த டைம் என்ன சொன்னேனே. ஆனால் நான் அப்படி தான், ஒரு ரொம்ப வயசான பாட்டியாக இருந்துச்சுன்னா இப்போ அந்த கையில் அந்த குச்சி மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்படி கூண்டு மாதிரி பிடிச்சிட்டு அந்த மாதிரி தான் வந்தேன் நான். அந்த மாதிரி இப்படி வந்துட்டு கையை வந்து இப்படி வச்சுக்கிட்டு எனக்கு தாங்க அப்படி செஞ்சேன் நான். அதுக்கப்புறம் டக்குன்னு நீ இது பண்ணோடனே நார்மல் ஆகிட்டேன் நான். அந்த மாதிரி தான் அப்படி நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் நடந்தோடனே அம்மா வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. ஐயோ இந்த மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி பயந்துட்டு இருக்கும்போது அம்மா என்ன பண்ணாங்க, பெரியப்பா கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி நான் அப்படி பண்ணுறேன், ராத்திரிலாம் நான் தூங்கிட்டு இருக்கும்போது உளருவேன், இந்த மாதிரி டக்குன்னு முழிச்சிக்கிட்டு பயந்து ஓடி வந்து கையெல்லாம் உதறிக்கிட்டு அங்கே பாட்டி என்னை நோண்டுறாங்க அப்படிலாம் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு பெரியப்பா கிட்ட சொன்னாங்க. பெரியப்பா வந்து அது வந்து தியானத்தில் பார்ப்பாரு. நீங்கள் வந்து நம்புவீங்களா இல்லை, நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க ஒரு கதை மாதிரியே கேளுங்க. அந்த மாரி பெரியப்பா கிட்ட சொல்லப்போ வந்து பெரியப்பா வந்து தியானத்தில் உட்காந்து கேட்டார், ஐயா கிட்டலாம் கேட்டார். வந்து நான் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது பெரியப்பா வந்து தியானத்தில் ஐயா கிட்ட கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த டைம் என்னோட சோல் வர வச்சு என்கிட்ட பேசுனாங்க. என்ன அந்த சோல் என்ன சொன்னிச்சு? அப்போ என்னோட சோல் வந்து பெரியப்பா கிட்ட என்ன சொன்னிச்சுன்னா, ஒரு பாட்டி வந்து என்கிட்ட சாக்லேட் கொடுத்து என்னை வந்து கூப்பிடுறாங்க, என்னை வந்து அவங்க கூடயே வர சொல்கிறாங்க, சாக்லேட் கொடுத்து கூப்பிடுறாங்க, என்னைய வந்து அவங்க நோண்டிக்கிட்டே இருக்காங்க, கிள்ளிக்கிட்டே இருக்காங்க அப்படி நான் சொல்லியிருக்கேன். சாக்லேட் சாக்லேட் கொடுத்து கூப்பிட்ருக்காங்க பாருங்க. அந்த பீ பற்றி இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பீ வந்து என்னதுன்னா அலாம் பூனியான் தெரியும் தானே கணக்குக்கு, அதோட உலகத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போடுது. அது ஆக்சுவலாக பீயான்னு கூட தெரியல. ஏன்னா அந்த உலகத்துலேருந்து கூட ஆள் வந்து அவங்க உருவம் மாறி இங்கே இருக்கிற மனுஷங்களை வந்து அந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இது ஒரு ஃபுல் வீடியோ வந்து டார்கெட்ஸ் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஏன்னா நான் அவங்களோட இதை பார்த்து நாலாம் பூனியான் பற்றி நான் பார்த்து வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து பேயா இல்லை ஒரு இதாக எனக்கு தெரியல. ஆனால் வந்து இது கூப்பிட்ருக்காங்க ஜீன்னா. ஐயோ இதை ராத்திரி சொல்லக்கூடாது, சரி பரவாயில்ல. அது வந்து அதுவா இல்லை எதுவுமே தெரியல. அந்த பேய் வந்து அந்த பாட்டி பேய் வந்து எப்படி வந்து இங்கே வந்தாங்கன்னா, அந்த வீடை வந்து கட்டிகிட்டு இருக்கும்போதே அந்த பாட்டி பேய் அங்கே இருந்திருக்காங்க. அதனால தான் நாங்கள் அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த பாட்டி பேய் என்னையே பிடிச்சி போயிடுச்சு. அந்த பாட்டி பேய் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பாட்டியோட பிள்ளை மாதிரி நான் இருக்கேன்னா, அதனால தான் வந்து அவங்க வந்து என்னைய கூட்டிகிட்டு போக நினச்சிருக்காங்களாம். அவங்க வந்து இந்து முஸ்லீம், அதனால தான் தமிழ் பேசியிருக்காங்க. அந்த தியானம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெரியப்பா வந்து தூங்க போயிட்டோன்னே பெரியப்பா கனவுல வந்து அந்த பாட்டி பேய் வந்து வீசியிருக்கு, என் விஷயத்தில் வந்து தலையிடாத, என் விஷயத்தில் வந்து இது பண்ணாத, நான் அதை கூட்டிகிட்டு போகணும்
நீ வந்து உன் வேலையை பாரு அப்படிலாம் சொல்லியிருக்க போல. ஐம் நாட் ஷுர் என்ன சொன்னிச்சு நான் அந்த பேய் கனவுல வந்து. அதனாலே பெரியப்பா வந்து டக்கு டக்குன்னு பண்ணணுன்னே 11ஆம் மாதம் 11ஆம் தேதி கரெக்டாக என் பர்த்டே அன்னைக்கு நாங்கள் வந்து எப்போ அந்த வீட்டுக்கு போனோம்னா 3ஆம் தேதி 9ஆம் மாதம் போயிருக்கோம். இந்த சடங்கு செய்கிறது வந்து எப்போனா என் பர்த்டே அன்னைக்கு. அதே வருஷம் 11ஆம் மாதம் 11ஆம் தேதி அந்த சடங்கை வந்து செய்கிறாங்க. பெரியப்பா சாயங்கம் பண்ணுறதுக்கு நீ வீட்டு பின்னாடி வந்து பண்ணியிருக்கும் போது அந்த பாட்டி போய் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கு. இந்த மாரி நீ செஞ்ச இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அது பண்ணுவேன் என்னமோ ஏசி இருக்க போல். பெரியப்பா சொல்லியிருக்காரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் இது செய்ய போகிறது உறுதி அப்படின்னு சொன்னக்கப்புறம் தான் வந்து அந்த பாட்டி போய் வந்து கெஞ்சினுச்சு. இல்லை பண்ணாத, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, பிள்ளை மாதிரி இருக்குது, நான் வந்து கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு அந்த சடங்குலாம் செய்கிறாங்க. சடங்குலாம் செய்யும்போது காளியம்மா வந்து உடம்புல இறங்கி அந்த பேயை வந்து பூசணிக்காய்க்குள்ளே அடைச்சி கட்டிட்டாங்க. சடங்கு செஞ்சதுக்கப்புறமும் எனக்குள்ள அந்த இம்பேக்ட் வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு இருந்துச்சான். நான் அந்த வளர்றது அந்த மாதிரி பண்ணுறது ஒரு மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சான். போக தான் வந்து நான் நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன், நல்லா இது பண்ண ஆரம்பித்தேன். நான் கொஞ்சம் நல்லா திம்பாவனேன். ஒரு வேளை இந்த சடங்கை வந்து எனக்கு செய்யலைன்னா ஒன்று நான் வந்து பைத்தியமாக இருப்பேன், இல்லைன்னா நேரத்துக்கு உங்க கூட நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். அந்த சடங்கு செய்யலைன்னா அந்த பாட்டியை போய் என்னை கூட்டிகிட்டு போயிருக்கோம்ல, 2 மூலியமாக கூட்டிகிட்டு போயிருக்கோம். நீ அதே யோசிச்சு மென்டலாக இருப்பேன், இல்லைன்னா அது என்னை சாவடித்து அப்படியே சோல் வந்து அதோட உலகத்துக்கு கூட்டிகிட்டு போடுற மாதிரி பண்ணியிருக்கோம். இதுதான் என்னோட கதை. அதாவது பேய்க்கு என்னை பிடிச்ச கதை. அதுவும் நாங்கள் என்ன பண்ணோம், பால் காய்ச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த வீட்டுக்குள்ளேயே தங்கணும். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அம்மா கிட்ட வேறு யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க போல், அந்த பால் காய்க்காதவனுக்கு வீட்டில் வந்து ஒரு நாள் தங்கணும்னு. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நான் அம்மா அண்ணன் நாங்கள் 3 பேர் மட்டும் பால் காய்க்காத முன்னுக்கு, அதாவது நாளைக்கு பால் காய்க்க போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னுக்கு நைட்டு வந்து நாங்கள் அங்கேயே படுத்துருக்கோம். எதுவுமே செய்யாமல், பூஜைலாம் எதுவுமே போடாமல் வீட்டில் நாங்கள் அங்கே படுத்துருந்துருக்கோம். அதுதான் இது வந்து உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு நான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் புது வீடு வாங்கிட்டு இருக்கும்போது பால் காய்க்கிறீங்கன்னா அந்த பால் ஒருவேளை திரிஞ்சு போய் ஏதாவது அபசகுணமாக நடந்துச்சுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இப்போ இருக்கும் என்ன எனக்கு தெரியும், என்ன அது தெரில. இப்போ வந்து எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை. ஆனால் மத்தியானமும் சரி நைட்டும் சரி கூலி விளாடுற மாதிரி சவுண்டு கேட்கும். எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து கேட்குதா என்னன்னு தெரில. நைட் ஆகுனா இந்த சொத்த ஒரு மாதிரி கதவு சவுண்டு கேட்குமே, அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆமா எனக்கும் கேட்கும். விடிய காலையில 1 மணி 2 மணிக்கெல்லாம் கூட கேட்கும். நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். நாங்கள் தங்கும் போதுல வந்து நான் வந்து சொல்கிறேன், ஒரு நைட் வந்து நானும் என் கசின் ரிக்ஷனா படுத்திருந்தோம். அப்போ தான் நாங்கள் லேப்டாப் பார்த்துட்டு இங்கே வா லேப்டாப் பார்த்து முடிச்சுட்டு சார்ஜர் போட்ட அம்மாவும் படுத்துட்டாங்க, நாங்களும் படுத்துட்டோம். அப்போ நாங்கள் கண்ணை மூடிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து கதவு திறந்து எங்கள் முன்னுக்கு ஏதோ ஒரு நிற்கிற மாதிரி, கண்ணை மூடினாலும் உங்கள் முன்னுக்கு ஆக்சிடெண்ட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் தானே, ஒரு மாதிரி ஷேடோ இருக்கிற மாதிரி. அந்தமாதிரி எங்கள் 2 பேத்துக்கும் ஃபீல் ஆச்சு. அப்போ அது என்ன பண்ணுச்சு, என் கையை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிச்சு. அதுக்கு செம்ம பயம் போல இருக்குது. என் கையை நல்லா இறுக்கமாக பிடிச்சிருச்சு. சரி, அதுக்கப்புறம் அப்படியே மறைஞ்சிருச்சு. அதே மாதிரி திருப்பி கேட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அது அப்படியே நின்று போயிடுச்சு. அப்போ அம்மா சொன்னாங்க, நாங்கள் இனிமேல் சொல்லணும். அம்மா சொன்னாங்க அப்பாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைம்மா அப்பா வந்து கண்டிப்பாக பாத்ரூம் லைட் திறந்துருப்பாரு, லைட் ஏதாவது இருக்கும், பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னேன். அம்மா தான் சொன்னாங்களே அது ஏதோ கற்பனையாக இருக்கும் அப்படின்னு. இல்யூஷன் தான் இருக்கும். ஆனால் அந்த சவுண்ட் கூட இல்யூஷனா உங்களுக்கும் கேட்டுச்சு தானே? அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து ஒரு தீர்வு இல்லை. அது யார் தான் சவுண்ட், அந்த யார் தான் அந்த அத்தனை மணிக்கு யாருண்டா நிற்கதோ திறக்கிறா அந்த மாதிரி இருக்கும். அது வந்து எங்களுக்கு அப்படியே பழகிடுச்சு. அந்த சவுண்ட்லாம் கேட்டு பழகிடுச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப பயந்தோன்னா தான் அந்த பேய்க்கு வந்து சீக்கிரமாக நம்மளை வந்து அட்டாக் பண்ண முடியும். நம்ம பயப்படாமல் தைரியமாக இருந்தால் அது வந்து நம்ம அட்டாக் பண்ணால் அது போயிடும். ஸோ அந்த ஒரு இதில் வச்சுக்கிட்டு தான் வந்து எந்த சவுண்டு கேட்டாலுமே நான் வந்து கண்டுக்காத மாதிரியே இருப்பேன். ஓகே, அவ்வளோதான். பொண்ணு இன்னுயிரோடு இருந்தாங்கன்னா எனக்கு தெரியல அதை பற்றி, இருப்பாங்களா இல்லையான்னு. இருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி பெருசாக அனுமதிப்பாங்க? ஐயோ எனக்கு தெரியல.
எப்படி ஆரம்பிக்கிறது? அந்த பாட்டி பேய். அந்த பாட்டி சொல்ல இல்ல அந்த பாட்டி பேய்னு ஒரு இது இருந்தா. நல்ல வேளை எந்த சம்பவம் நடக்கல. ஓகே ஓகே ஓகே. இதை மட்டும் நான் ராத்திரி வச்சு கடைசியாக வச்சுக்கிறேன். ராத்திரி எப்படி தூங்க போறோம்? கண்ண முடியும். அந்த பாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு ஒன்றுமே ஞாபகமே இல்லை. உங்கள் சொல்லுதுன்னா அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் நேரில் பார்த்துட்டுப்பீங்க. இப்போ ஞாபகம் இல்லாமல் இருந்து அப்போ பார்த்துருப்பேன் மேபி. இப்போ வந்து எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு நான் பயந்துட்டே ஏதோ சம்பவம் நடக்க போகுது. அந்த பேய் வந்து உங்களை பார்த்தோன்னே அந்த பேயோட புண்ணிய ஞாபகம் வந்தனால உங்களை இது பண்ணியிருக்கலாம் மேபி.